என்னடா நினைச்சிட்டு இருக்க இந்த பிரபு? ஊருக்கு பெரிய மனுஷன்னா வீட்டுக்குள்ளேயே மோட்டார் பைக் விட்டு மோதலான்னு முடிவு பண்ணிட்டானா? மோதிடுவானா? மோத விட்டுருவீங்களா? எங்க அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டம் வச்சிருப்பீங்களே? வச்சிருக்கேன். செந்தமிழ்நாட்டுக்கே இந்த சொர்க்க லோகத்தை திறந்து விட்ட வேண்டான்னா இந்த பிரபுவோட கோழி பண்ணைய கொடசாய வைக்கல நான் பார்த்து வையாபுரி இல்லடா. கொண்டடா காத. நம்ம ஆளுங்களை விட்டு ஏற்பாடு பண்ணு. இந்த ஊருக்கே நான் தாண்டா ராஜா. என்ன மைனா? உன்னையா பாக்கணும் வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உன் பண்ணையை ஒழிச்சு கட்டவே திட்டம் நடக்குது. மைனா என்ன சொல்ற? அந்த வையாபுரியும் அவனோட ஆண்களும் அங்க பேசிட்டு இருந்தாங்கய்யா. அப்படியா? ஆமாய்யா, நானும் தேவகியும் எங்க காதால கேட்டோம். சரி, எது எப்படி இருந்தா நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாத. வண்டியில வீட்டுல இறக்கி விடுறேன். பரவாயில்லவா? எப்படியும் பின்னால தொட்டிக்கணும் தான் என் ஆசை. மேல ஏறிட்டுங்கிறதுக்காக எது வேணாலும் பேசாத. பேசாம வா. அடி போடி இவளு பொண்ணுங்க கருப்பான் பூச்சியை பார்த்து பயப்படுற காலம் போய் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரவுண்ட் வர காலம் வந்துச்சுடி. என்ன இதுன்னு சொல்லாம இப்படி பயந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லு. இல்லக்கா. என்னன்னு சீக்கிரமா சொல்லு, எனக்கு தூக்கம் வருது. நீ இல்லாதப்போ அந்த எழுத்தக்கடை வையாபுரி வந்து மிரட்டிட்டு போனாங்கா. இவ்வளவுதானா? இத்தனை நாளா அங்க இருந்து மிரட்டிட்டு இருந்தா இப்ப இங்கேயே வந்து மிரட்ட ஆரம்பிச்சுட்டானா? எட்டு ஒரு உடம்பு வைக்கிறது தானே. அம்மா என்ன சொன்ன? அக்கா சொக்கா எல்லாம் சுக்கா போட்டு சாராய் கடையில வித்துடுவான்னு சொன்னாங்கா. இதுக்காடி பயந்துட்ட? கொலைக்கிற நாய் கடிக்காதடி. விடுறே, அவனை நான் பாத்துக்கிறேன். வேண்டாங்கா, நீ வேற அவன்கிட்ட மோதி அவன் கோர்ட்ல மறுபடியும் என்கிட்ட வந்தான்னா என்ன மாதிரி தைரியம் உனக்கும் இருக்குன்னு நினைச்சுதா இப்படி எல்லாம் பேசிட்ட? நீ என் கூட பிறக்கலதா. நீ யாரோ நான் யாரோ. ஆனா கலங்கப்படாம பாடாத பூவா ரெண்டு அனாதைங்க ஒன்னா சேர்ந்துட்டோம். இதுதான் விதினா அதை ஏத்துக்குவோம். உன்னை காப்பாத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எவனுக்கும் பயப்படாத. ஏதாச்சும் வாயை திறந்து பதில் சொல்லுங்கப்பா. பிரசாத், ஒன்னால ஹாஸ்டல் எல்லா ரூம்லயும் பாட்டில் வந்தாச்சு, பெத்தடின் வந்தாச்சு.
இப்படியே போனா உங்களை டிஸ்மிஸ் பண்ற தவிர எனக்கு வேற வழியே இல்ல. நீயே அலங்காரம் பண்ணி சினிமா மாதிரி சீன் செட் எல்லாம் வச்சு காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஆடினப்பவே நினைச்சேன் உன்னால தலைவலி இருக்கும்னு. உங்க 3 பேரையும் ஃபைனலா வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க நடந்ததை பத்தி உங்க பேரண்ட்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண போறேன். இன்னொரு தடவை கஞ்சா குடிச்சதாகவோ பெட்டடின் போட்டதாகவோ ரிப்போர்ட் வந்துச்சு, உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றது மட்டும் இல்ல, ஐ மே ஹேவ் டு ஹேண்ட் ஓவர் யூ டு தி போலீஸ். கொஞ்சம் நில்லுங்கப்பா. என்ன புத்தகம்னு பாருங்க. பாருண்டா, ஒரு மனிதனின் கதை. அதேதான். அதான் இது ஒரு குடிகாரனோட கதை மட்டும் இல்லப்பா, ஒரு ஸ்டூடெண்டோட கதைன்னு நினைச்சு படிங்க. அப்பதான் உங்களை பத்தி உங்களுக்கே புரியும். போங்க போங்க. போலாமா? ஏய், பிரின்சிபல் என்னடா சொன்னாரு? அவர் கொஞ்சம் பெத்திடிங் பண்ண மாட்டா. ஓம் ஒரு மனிதனின் கதையாய நமக, ஓம் கரஸ்பாண்டன்டாய நமக, ஓம் பதவினாய நமக. இவங்களை பிரின்சிபால் வான் பண்ணி 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள கஞ்சா அடிச்சுக்கிட்டு கலாட்டா பாரு. இந்த பிரசாத் ஒருத்தனால எல்லாருமே கெட்டு போறானுங்க. கஞ்சா, எல்எஸ்டி, பெத்தடின். உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியா நடந்துக்கிறீங்க? எவ்வளவு கேவலம். காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு கெட்டு போயிட்டீங்க. நீங்க கிட்டார் வாசிச்சு பாடினப்போ எவ்வளவு பேர் பெருமையா பாராட்டினாங்க. இப்போ ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சும்மா அழட்டிக்காத, எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் மட்டும் தான் குடிக்கிறேன். காலேஜ் பூரா குடிக்குதுன்னு வச்சுக்கோ, எனக்கு அது பிரச்சனை இல்ல. நீங்க கஞ்சா குடிச்சு அழியறீங்களே, அதுதான் எனக்கு பிரச்சனை. நான் அழிஞ்சா போயிட்டேன். I'm perfectly all right. இப்போ ஒரு பாட்டு பாட்டுமா? Just a moment. பிரசாத், come on. கிட்டார் விடுமா? இந்த கிட்டார் விடு. இத தொடவே உங்களுக்கு அருகதை இல்ல. எல்லா புனிதத்தையும் உங்க பழக்க வழக்கத்தால அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் சொல்றது. இத வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் பேசுனீங்க, எவ்வளவு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணீங்க. I can play your beauty in my guitar. ஐயோ You played with my life. You played with my life. My goodness. இப்போ உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேனே. Goodbye. அடேங்கப்பா, என்ன கோபம், என்ன கோபம். புயல் அடிச்ச மாதிரி போறாளே, அவளை என்ன பண்ண? நான் சத்தியமா அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணல தெரியுமா? அதான் அவ ஏறிட்டு போறா. ஏறிட்டு வயபுரி அவ கிடையா? நான் கெட்டு போயிட்டேன். ஐயோ ஐயோ, அபாண்டமான படி. நீ கெட்டு போயிட்டியா? உன் ரூமுக்கு வந்தா அவல்ல கெட்டு போகணும். அதான முறை. அதான் முறை. நீ இப்போ மாதிரி எல்லாம் பேசாத. இப்ப நமக்கு ஆபத்து. அந்த பொண்ணோட மாமன், அதான் அன்னைக்கு சொன்னேன், மோட்டார் பைக் மைனர், அவன் நம்மள ஒழிக்க போறானா. அத்தோட அந்த பொண்ணு மனசையும் அவன் தான் மாத்திருக்கான். பிரசாத், ஏதாவது பண்ணணுமேப்பா. பண்ணலாம். இன்னைக்கு ராத்திரிக்கு நீ வர்ற, என் சொர்க்கலோகத்துல உன் சோகத்தை போக்குற. மச்சி மச்சி வாடா மச்சி, நாம எல்லாம் சொத்து கட்சி. மச்சி மச்சி வாடா மச்சி, நாம எல்லாம் சொத்து கட்சி. வம்பு இல்ல தும்பு இல்ல, நம்பிக்கைக்கு பஞ்சம் இல்ல. ஊரு மிச்சி உலகம் மிச்சி, வாழ போறோம் வாடா மச்சி. மச்சி 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 வாடா மச்சி, நாம எல்லாம் சொத்து கட்சி.
பட்டமடா பிஏஎம்ஏ பட்டமடா பட்டமெல்லாம் வாங்கி ஆடி காத்துலதான் விட்டமடா காலேஜில நாம் படிச்சு கஷ்டங்களை சேர்த்தோமடா வேலை எங்கும் காலி இல்லே வேலைக்கு கூலி இல்லே எப்போதுமே கத்தை ஆளுங்கட்சி நம்ம கட்சி மச்சி 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 பாட்ட மச்சி நாம எல்லாம் சொத்து கட்சி காலமெல்லாம் ஒண்ணு கொண்ட காலேஜில் நாம் இருந்தோம் கன்னி பொண்ண பார்த்து நம்ம காதல் நெஞ்சதான் இழந்தோம் சேர்ந்திருந்த கூட்டமெல்லாம் திசை பிரிஞ்சு போகுமடா சேர்த்து வச்ச போதையெல்லாம் நம்ம சொந்தம் ஆகுமடா சேகத்தை தான் நம்பி நம்பி சேர்ந்திருக்கோம் நம்ம கட்சி மச்சி 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 பாட்டா மச்சி நாம எல்லாம் சோத்து கட்சி மச்சி மச்சி பாட்டா மச்சி நாம எல்லாம் சொத்து கட்சி பம்பு இல்லை தும்பு இல்லை நம்பிக்கைக்கு பஞ்சம் இல்லை ஒரு மெச்சி உலகம் மெச்சி வாழப்போறோம் வாடாமச்சி மச்சி 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 மச்சி